கடந்த 4 தினங்களுக்கு முன்பு கோவையிலே பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பு நடைபெற்ற போது புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் 60 முதல் 70 சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிடுவோம் என்று அறிவித்திருந்தோம். அதனுடைய அடிப்படையில் கடந்த 29ஆம் தேதி அன்று 43 சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை சென்னையிலே அறிவித்திருந்தோம். இன்று 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல், இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படுகிறது. ராஜபாளையம், அதாவது ஏற்கனவே 43 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப 44வது சட்டமன்ற தொகுதியாகிய ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு வழக்கறிஞர் மு. ரமாதேவி, சிவகாசி சட்டமன்ற தொகுதி காளீஸ்வரி, அருப்புக்கோட்டை கி. ரகுபதி, திருச்சுழி கு. குணசேகரன், தூத்துக்குடி ரா. ரமேஷ், முதுகுளத்தூர் ச. மலைச்செல்வம், திருவாடனை சிவ. பாலுச்சாமி, திருவையாறு ப. வேணு, தாராபுரம் மா. சின்னசாமி, திண்டுக்கல் மா. பிரதீப் பாண்டியன், ஆலங்குளம் அ. உதயகுமார், பெரம்பலூர் த. வெங்கடேசன், அந்தியூர் த. பெரியசாமி, பல்லாவரம் அ. தங்கராஜ், ஆலந்தூர் அ. வேலுச்சாமி, பழனி பு. வாய்க்கால் துறை, லால்குடி வழக்கறிஞர் ப. இளஞ்செழியன், மணச்சநல்லூர் மு. பாலு, ஸ்ரீரங்கம் வழக்கறிஞர் அ. நியூட்டன், திருச்சி மேற்கு கோ. சண்முகம், துறையூர் த. ராஜமாணிக்கம், கேவி குப்பம் கு. கந்தன், மடத்துக்குளம் க. செந்தில்குமார், அணைக்கட்டு போ. ஜெயசீலன், திருப்பரங்குன்றம் அ. சேதுராமன், நத்தம் ஸ்ரீ விஜயகுமார், திருச்சி கிழக்கு அ. கௌசல்யா. எனவே இன்று 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே 43 ஆக மொத்தம் 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வருகிற 6ஆம் தேதி அன்று அனைவரும் நாங்கள் மனு தாக்கல் செய்யவிருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் புதிய தமிழகம் கட்சி கணிசமான தொகுதிகளிலே வெற்றி வாய்ப்பை பெறுவதோடு புறக்கணிக்க முடியாத புதிய தமிழகம் என்ற முத்திரையையும் நிச்சயமாக பதிக்கும். அந்த அளவிற்கு எங்களுடைய வேட்பாளர்கள் களமிறங்கி பணியாற்றுவார்கள். பணியாற்ற நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம்.